ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? லைஃப் எல்லாம் எப்படி போகுது? நான் இன்றைக்கி அவுட்டோர் குக்கிங் ஒன்று செய்ய வந்திருக்கிறேன். நீங்கள் ஃப்ரீயாக இருந்தால் ஃப்ரீயாக பார்க்க வாங்க, அப்படி இல்லாட்டி உங்களோட வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஃப்ரீயாகவே வாங்க என்னோட வீடியோவை பார்க்குறதுக்கு. வெல்கம் டு மை யூடியூப் சேனல். எவ்வளவு நாளைக்கு போகிறோம், இன்றைக்கி தான் கொஞ்சம் நல்ல ஒரு வெயில் ஒன்று அடிக்குது. ஸோ அதுதான் நாங்கள் அவுட்டோர் குக்கிங் ஒன்று ஸ்டார்ட் பண்ணினோம். இதெல்லாம் இந்த டெரஸில் இருக்கிற ஃப்ளவர்ஸ், வெஜிடபிள்ஸ் தான். உண்மைக்குமே நான் தேவையான மாதிரி எடுக்கிறதுக்காக வேண்டி கொஞ்சம் கொஞ்சம் வீட்டிலே நான் நாட்டிக்கொண்டு வரேன். இன்னும் நிறைய நாட்ட வேண்டிக்குது. எங்கள் டைம் கிடைக்கிறது இல்லை. டைம் கிடைக்கிற அப்பப்போ எப்பப்போ கிடைக்குதோ எல்லா நேரத்துலேயும் என்னென்னமாலும் செஞ்சுக்கிறேன். ஸோ இன்றைக்கி நான் உங்களுக்கு காட்ட போகிற ரெசிபி என்னென்னா ஹோம்மேட் லசானியா காட்ட போகிறேன். இது நாங்கள் எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். இதுக்கு நான் 500 grams மைதா எடுத்துக்கிறேன். அதுக்கு 3 டேபிள் ஸ்பூன் மாதிரி கோகோனட் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி இது நல்லா மிக்ஸ் பண்ணி இதை மில்கால தான் மிக்ஸ் பண்ணணும். இந்த டோ மில்கால தான் பண்ணணுமே தவிர நான் இதுக்கு ஃப்ரெஷ் மில்க் எடுத்துக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு என்ன மில்க் வேண்டாலும் எடுத்துக்கோங்க. கோகோனட் மில்க் எடுக்கலான்னா இதுக்கு மில்க் பவுடர் எடுக்கலும், அப்படி இல்லாட்டி ஃப்ரெஷ் மில்க் தான். ஸோ இந்த டோவை நாங்கள் நல்லா கொஞ்சம் நீட் பண்ணி நாங்கள் ஒரு சப்பாத்தி டோ மாதிரி நாங்கள் செட் பண்ணி அது நாங்கள் அப்படியே கவர் பண்ணி ஒரு 1 ஹவருக்கு வச்சுடுவோம். அது ஒரு பக்கத்தில் நாங்கள் செட் பண்ணி வச்சுடுவோம். அதுக்கப்புறம் நாங்கள் இந்த டோக்கு இதுக்கு நாங்கள் ஃபில்லிங் செய்கிறதுக்கு நாங்கள் ரெடி ஆகும். இதுக்கு நான் ஆனியன்ஸ் எடுத்துக்கிறேன். ஒரு ஆனியன்ஸ் இதுக்கு கொஞ்சம் நாங்கள் கூடையாக போடணும். அது சொல்லி நான் பிக் ஆனியன்ஸால் ஒரு 4 ஆனியன் மட்டும் எடுத்துக்கிறேன். வெளியே எப்படியுமே குக் பண்ணுறேன்னு சொன்னால் அது சரியான ஒரு இன்ட்ரெஸ்ட் தான். நல்லா செய்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு ஆசை ஒன்று வரும். ஆனால் மழை இல்லாமல் வைக்கணும். மழை பெஞ்சிச்சுன்னா ஒன்றுமே செய்யலாம். நல்லா வாஷ் பண்ணி அதை நல்லா மெல்லிசாக தின்னாக கட் பண்ணிக்கணும். அப்புறம் நாங்கள் அது எல்லாத்தையும் ஒரு பக்கத்துக்காக்கி வச்சுடுவோம். க்ரீன் சில்லி தேவைப்படுது. நான் அங்கினக்காலையே பிச்சு கொண்டேன். க்ரீன் சில்லி நல்லா க்ரோ ஆவிக்கி அதையும் கொஞ்சம் சாப் பண்ணின மாதிரி எடுத்துக்கொள்ளணும். அடுத்தது இதுக்கு ஒரு 4-5 கார்லிக் வேணும். அதையும் நல்லா கட் பண்ணி சாப் பண்ணின மாதிரியே எடுத்துக்கொள்ளணும். நான் இதுக்கு ஜிஞ்சர் ஆட் பண்ணலை, கார்லிக் மட்டும்தான். நல்லா பொடிசாக நறுக்கி கொள்ளணும். அப்படின்ட்டா நல்லா சாப் பண்ண மாதிரி கட் பண்ணிக்கொண்டா ஓகே. இப்போ நான் சிக்கனை வாஷ் பண்ணிக்கொடுறேன். நான் இதுக்கு போன்லெஸ் சிக்கன் ஒரு 500 grams எடுத்துக்கிறேன். அப்படியே ஈவினிங் ஆகிக்கொண்டு வருது, சன்செட்டும் வருது. ஸோ நான் இதையும் சாப் பண்ணிக்கொள்கிறேன். சிக்கனை இதுக்கு போன்லெஸ் சிக்கன் எடுங்க. சிக்கனில் பிரெஸ்ட் துண்டு எடுத்தால் நல்லா இருக்கும். நல்லா இது இன்னும் கொஞ்சம் நாங்கள் நைஃபால் சாப் பண்ணிக்கொள்ளணும். அதோடு ஒரு டீ ஒன்று குடிப்போம்னு வந்தோம். உண்மைக்குமே எனக்கு ஈவினிங் டீ டைமுக்கு கட்டாயம் ஒரு டீ ஒன்று வேணும். ஸோ டீ ஒன்று சேர்த்துக்கொள்வோம்ட்டு டீயை ஊற்றுறதுக்கு வந்திருக்கிறேன். இவங்க இல்லாமல் எங்கள் வீட்டில் இனி வேலையே நடக்காது. இவங்க 2 பேரும் அவங்க 2 பேருமாவே தைப்பாங்க. ஸோ அவங்களுக்கும் 2 சிக்கன் துண்டு போட்டாச்சு.
மேலே வந்து ஒரு டீ ஒன்று செஞ்சு குடிக்கிறேன்னு சொன்னாலும் எங்களுக்கு ஒரு சரியான ஹாப்பினஸ் உண்டு தான் அந்த வீட்லுக்கு செய்கிற மாதிரி இல்லையே. ஸோ நான் இப்போ 1 hour செட்டாக வச்சு இந்த டோவை பால்ஸ் பிடிச்சிக்கிறேன். 5 பால்ஸ் எனக்கு வந்துச்சு. அதை நான் இன்னும் கொஞ்சம் நீட் பண்ணிக்கிறேன். இப்போ அதையும் நான் ஒரு பக்கத்துக்கு வச்சுக்கொண்டேன். இப்போ அதை வந்து அதில் ஒவ்வொன்றா நாங்கள் நல்லா தின்னாக தட்டி கொள்ளணும். இது வந்து நீங்கள் லசானியா செய்ய போகிற ட்ரேயை பொறுத்து தான் இதோட இந்த ரவுண்ட் இந்த கணக்கு வரணும். உங்கள்கிட்ட ஒரு பெரிய ட்ரே உண்டு, ரவுண்ட் ட்ரேயில் ஒரு பெருசு இருந்துச்சுன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரியே நீங்கள் இதை நல்லா தின்னாவே தட்டிக்கோங்க. இப்போ எனக்கிட்ட ஈக்கிற ட்ரேட சைஸுக்கு தான் நான் இதை வந்து தட்டிக்கிறேன். வெளியே வந்தாவே நான் எப்போவுமே நாங்கள் மண்ணடுப்பில் தான் செய்வோம், விறவடுப்பில். ஸோ இப்போ இன்றைக்கி விறவடுப்பில் செய்ய போக்குள்ள எப்படி தான் இருந்தாலும் எங்களுக்கு அந்த கொஞ்சம் இந்த டைமிங் ப்ராப்ளம் உண்டு ஈக்கிற. ஏன்னா நாங்கள் கேஸ்லேயே செஞ்சு பழவினவங்க. கேஸை வந்து எங்களுக்கு ஏழுமான லிமிட்டில் வச்சுக்கொள்ளலும். இது அப்படியே இல்லாதே, இது பற்ற வச்சா ஒரே மாதிரி பற்றிடும். ஸோ இப்போ டீக்கு ரெடி ஆகும். நல்ல டீ ஒன்று ரெடி ஆகி கொண்டிருக்குது. வேலைக்கிடையில் ஒரு டீ ஒன்று குடிக்கிறேன்னு சொன்னால் அது ஒரு பூஸ்ட் ஒன்று மாதிரி தான். என்னோடய ஹஸ்பண்ட் இல்லை, இல்லாட்டி அவர் காலுக்கு முந்தி டீ வேணும். இப்போ கறியை செய்கிறதுக்கு நான் வந்து கடாயை வச்சுக்கிறேன். இதுக்கு நான் ஃபஸ்ட்டுக்கு கட் பண்ண கார்லிக்கை ஆட் பண்ணிக்கிறேன். அதோட கறி லீவ்ஸ் கொஞ்சம் வேணும், அதையும் இணுக்கிக்கிற இந்த மரத்தாலேயே நான் கட் பண்ணி பிச்சுக்கொண்டேன். அதையும் போட்டுக்கொள்வோம். அதுக்கு பிறகு நாங்கள் கட் பண்ணி வச்ச ஆனியன்ஸ் எல்லாத்தையுமே இதில் ஆட் பண்ணிக்கொள்வோம். இதை நல்லா நாங்கள் இந்த மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பத்துற மாதிரிக்கு செஞ்சுக்கொள்வோம். அதோடு கட் பண்ணி வச்சுக்கிற க்ரீன் சில்லியும் இதுக்கு நான் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இதுக்கு நான் மசாலாண்டு சில்லி பவுடர் 2 டீஸ்பூனும், பெப்பர் பவுடர் 1 டீஸ்பூனும், டர்மரிக் கொஞ்சம் தான் எடுத்து வச்சுக்கிறேன். அது 3 போதும் இதுக்கு. ஸோ இதை நாங்கள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்வோம். சில்லி பவுடரும் பெப்பர் பவுடரும் எப்பயுமே போட போக்கல உங்களோட வீட்டில் உள்ளவங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. சின்ன பிள்ளையில் இருந்தாங்கண்டா கொஞ்சம் காரத்தை குறைச்சி போட்டுக்கோங்க. பெரியாக்களுக்கு காரம் தேவைண்டா இன்னொரு டீஸ்பூன் சில்லி பவுடர் நீங்கள் சேர்த்துக்கோங்க. நல்லாவே டார்க்காக விரிச்சு கடாயுளுக்கு விளங்குதும் இல்லை. ஸோ எனிவே எங்கள்கிட்ட கறி ரெடி ஆகிக்கொண்டு தான் இருக்குது. முதவெல்லாம் நான் நிறைய மேலே செய்கிறது, ஆனால் இப்போ அப்படியே அது காலப்போக்கில் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. இந்த மேலே டெரஸில் குக் பண்ணுறேன். இப்போ நான் இதுக்கு சிக்கனை ஆட் பண்ணிட்டேன். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு கறி. சிக்கனை ஆட் பண்ணி கொஞ்சம் வதங்கொட்டாவே நல்லாவே போதும். இப்போ நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதே நேரத்தில் நான் மொசரெல்லாவை கிரேட் பண்ணிக்கிறேன். லசானியாவுக்கு கட்டாயம் மொசரெல்லா சீஸ் போடவே வேணும். இப்போ நான் செஞ்ச ரொட்டியை இந்த ட்ரேயில் வச்சு அதுக்கு மேலே நான் கறியை ஸ்ப்ரெட் பண்ணுறேன். நான் சொன்னேனே நாங்கள் செய்கிற இந்த ட்ரேக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த ரொட்டி அந்த கணக்குக்கு வரணும்னு. இப்போ நான் அந்த கணக்குக்கு தான் எடுத்துக்கிறேன். இந்த கறியை நல்லா பரத்தி கொள்ளணும். பாய்க்கு மேலே இன்னொரு ரொட்டியை வைங்க. வச்சு அதுக்கு மேலேயும் மறுவனம் அந்த கீமா கறியை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. உண்மைக்குமே இது இந்த ஷாப்ஸில் நாங்கள் வாங்குகிற லசானியா விட சட்டப்படி டேஸ்ட் ஆகிக்குது. அது இதை திண்டு பார்த்தா அதை யாரும் சாப்பிட மாட்டாங்க, அந்த அளவுக்கு இது நல்ல டேஸ்டி ஆகிக்குது.
இந்த கறி நல்லா எல்லா பக்கத்துக்கும் ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரிக்கே நீங்கள் போட்டுக்கோங்க. எப்படியுமே நாங்கள் கீமா செய்ய போக்குள்ள இதுக்கு கொஞ்சம் கூடையாகவே கீமா செய்யணும். ஏண்டா இதுக்கு 4-5 தட்டுக்கு கீமா வைக்க வேண்டியிருக்குது. அதுக்கு மேலே இந்த மாதிரி மொசரெல்லாவை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. எல்லாம் ஒரே இடத்துக்கு போட்டுட வேணும். எல்லாம் அப்படியே ரவுண்டுக்கும் வர மாதிரி போட்டுக்கோங்க. ஒரு 7 o'clock மட்டுக்கு ஆவிடுச்சு. நல்லாவே இருட்டாக வைக்குது. ஸோ நான் லைட் வெளிச்சத்தை தான் இதை செஞ்சுட்டு இருக்கிறேன். இப்போ இது அப்படியே ஒரு பிளேட் ஒன்றால் அப்படியே கவர் பண்ணி நான் வந்து ரொட்டி செஞ்ச பேனை வச்சு அதை நல்லா ஹீட்டாக விட்டு இதை அதில் அப்படியே வச்சுக்கிறேன். வச்சு நல்லா தணலை நல்லா இது பண்ணி நெருப்பு போட வேணும். தணலை நல்லா காட்டி விட்டால் அது கணக்காக குக்காகி வரும். அப்படி ஒரு கொஞ்சம் நேரம் வைக்கணும். இதை அப்படி ஒரு 20 minutes மட்டுக்கு வச்சுட்டு நான் இப்போ எடுத்தேன். இப்போ பாருங்கள் நல்லா க்ரீமியாக வந்திக்குது. உண்மைக்குமே இது சட்டப்படி டேஸ்ட் ஆக்கி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சரியான ஈஸியும் தான். எங்கேயாலும் போக்கோல எடுத்துகிட்டு போவே மேலும் பிள்ளைகளுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கும் நல்ல. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கட் பண்ண போக்கோல ரொட்டி மாதிரியே இல்லை, நல்ல கேக் அந்த புட்டிங் மாதிரி கட் பண்ணி பட்டுச்சு. அவ்வளோ அது இந்த குக்காவி அந்த ரொட்டியும் சேர்ந்து நல்லா குக்காவி நல்லா ஆக்கி இதை கட் பண்ணக்குள்ளே புடிங் கொண்டு மாதிரி கட் பண்ணி படுது, ரொட்டி போலே இல்லை. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் ஃப்ரெண்ட்ஸ். என்னோட லசானியா ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டாங்க. என்னோடய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இதே மாதிரி உங்களுக்கு இன்னும் ஒரு நல்ல சூப்பரான டேஸ்டியான டிஷ்ஷோடு சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை பை ஃப்ரெண்ட்ஸ்.